மாத்திரமல்ல அடுத்த விதத்திலும் நமக்கு நடத்த வல்லவராக இருக்குது. இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டால், இது என்ன உணர்த்துக்குதுன்னா, ஃபியர் நாட், பயப்பட வேண்டாம் அப்படின்னா என்னத்தை, நம்முடைய ஆண்டவர் நம்ம இடத்துல பிரசன்னராக இருக்கிறார். இஸ் காட் இஸ் பிரசன்ட். அது மாத்திரம் டு நாட் பி டிஸ்மேட் அப்படின்னா என்ன கிடையாதுன்னு கேட்டால், நம்ம பயப்படக்கூடாதுக்கு எங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகவே இருக்கிறார். இஸ் அ காட், இஸ் யோர் காட். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற எனக்கு அது மாத்திரம் கிடையாது, அவருடைய பலத்தில் அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாட் அ ஓன் ஸ்ட்ரென்த். நம்முடைய பலத்தால் அடுத்த வருடத்துக்கு போக முடியாது. ஆண்டோட பலன் நமக்கு தேவைப்படுது. அது மாத்திரம் கிடையாது, ட்ரஸ்ட் காட்ஸ் ஹெல்ப் இன் எவ்ரி சுச்சுவேஷன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டோட பலத்தை ஆண்டோட நம்பிக்கையில் நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்படின்னு இன்னொரு விதத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த பிரசன்ட் 2026 எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையுள்ள ஆண்டோட பிரசன்னை நம்மை தொடர்ந்து வரும். ஸோ த ப்ராமிஸ் ஆஃப் 2026 இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல் காட். உன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு வர. நான் வேகமாக முடிக்கிறதுக்காக என்ன நேரம் எடுக்க வேணான்னு பார்க்குறதுனால நான் ஷார்ட்டாக வேகமாக போக விரும்புகிறேன். ஆக இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்ன போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கடவுளின் வல்லமையான செயல்களின் நினைவு கூறுதல். 2025 என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் திருப்பி பார்த்தோன்னா 11 மாதங்கள், நம்ம 12 மாதங்கள் முடிஞ்சு போச்சு. இந்த மாதத்தில் கடைசி தருவாயில் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் துவங்கி ஜனவரி 1 இந்த வருடம் முழுவதும் 365 நாட்கள் கடந்து போயிருக்கு. இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு, கடவுள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார், என்னென்ன நன்மைகளை செய்திருக்கான்னு யோசித்து பார்க்கும்போது பலர் சொல்ல முடியும், பலவிதமான காரியங்களை செய்திருக்கார். எனவே இந்த வேத பகுதி ரிமெம்பரிங் காட்ஸ் மைட்டி ஆக்ட்ஸ் இன் 20 அதுதானே. அதனால் இன்றைக்கி உபாகமம் நான் வாசித்த வேத பகுதி உபாகமம் 8ஆவது அதிகாரம் 1 முதல் 10 வாசிக்க சொல்லியிருக்கிறோம். தயவுசெய்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? நான் எடுத்துக்கிறேன். அதான் பைபிள் நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்படி 12 ஆன பிறகு ஒரு சின்ன பிரேக் இருக்கும். ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். டைம் அப்படியே ப்ரேயர் முடியல. 3 காரியம் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ரிமெம்பர் ஹவ் காட் லெட் யூ. தேவன் எப்படிப்பட்டவராக இருந்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். 2வது, ரிமெம்பர் ஹவ் காட் ப்ரொவைடட் ஃபார் யூ. எப்படி தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். இந்த வசனம் போட்டிருக்கேன், அங்கே பார்த்துக்கோங்க. அப்போ ரிமெம்பர் ஸோ தட் யூ டு நாட் ஃபர்கெட் காட். எதுக்கு நம்ம நிறைவு கூறணும்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவன் செய்த நன்மைகளை மறந்துட்டோம்னா நம்ம ஆண்டவரை நம்பிக்கை என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவரை மறந்துடுவோம். எனவே அவர் செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். ஏன்னா இந்த 3 காரியங்கள் மனதில் வச்சுக்குவோம். சரிங்களா? ஆக இந்த பகுதியில் விசேஷமாக நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டால், as we draw as old year closes, new year begins. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பழைய வருடம் இப்போது 2025 முடிய போகுது. புது வருடத்தை நம்ம நுழைய போகிறோம். many people look back at the moment behind us. நம்முடைய பின்னாடி நடந்த காரியங்களை யோசித்து பார்க்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டால், சிலருக்கு ரொம்ப சந்தோஷமான காலங்கள் இருந்திருக்குது, சிலருக்கு கண்ணீரான காலங்கள் இருந்திருக்கு, சில வேலை மனபாரத்தோடு இருந்திருக்கிறோம், சில வேலை நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்படும். ஒவ்வொருத்தருக்கும் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்குது. 2024 எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் 2 வருஷத்துக்கு நடுவில் உட்காந்துருக்குறோம். இந்த பக்கம் பார்க்கும்போது 2025 இருக்குது, இந்த பக்கம் இன்னொரு என்ன இருக்குது 2026 நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கால் இந்த பக்கம், இன்னொரு கால் அந்த பக்கம் வச்ச மாதிரி தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும்தான் இந்த சாயங்கால வேலை உங்களுக்கு சொல்கிறேன். காட் கால்ஸ் இஸ் பீப்புள் டு டூ ஒன் திங் ஏர்லி கிளியர்லி. இன்றைக்கி கடவுள் நமக்கு கூப்பிட்ற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிமெம்பர். பைபிள் இந்த ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வரும், ரிமெம்பர் சொல்லிட்டு நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் நினைவு கூறுதல்னு சொல்லுவோம். ஆக என்ன நினைவு கூறணும்னு கேட்டிங்கன்னா, 3 காரியங்களை சொல்லுது. கடவுள் செய்த வல்லமையான காரியங்களை நினைவு கூறணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், நம்ம அற்புதமாக ஒழுங்குப்படுத்தி நடத்தி இருக்கிறார். அவருடைய அன்பு எப்போதுமே மாறாததாக இருந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தகப்பன் போல், ஒரு தாயை போல் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்ம கரம் பிடித்து நடத்தியிருக்கிறார் இல்லையா? ஸோ அதை குறித்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். விசேஷமாக ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடிக்கிட்டிங்கன்னா, கண்ணை மூட வேண்டாம், கண்ணை மூடிக்க யோசிச்சு பாருங்கள். நீ இப்போல்லாம் எங்கே போயிட்டு எங்கே இருக்கிறீங்கன்னா, ஒரு என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, மெரினா பை சாண்ட்ஸ்னு நமக்கு பெரிய ஹோட்டல் இருக்குது, 3 டவர் இருக்குது. அங்கே இன்றைக்கி ராத்திரி என்ன நடந்திருக்கு, இப்போ போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்குதுன்னு கேட்டால், அங்கெல்லாம் thousands, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நிற்கிறாங்க. எதுக்கு நேடு வச்சுருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கவுண்ட் டவுன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி கவுண்ட் டவுன் பார்ட்டி அங்கே நடந்துகிட்டு இருக்குது. கவுண்ட் டவுனில் என்ன செய்வாங்க, 10, 9, 8, 7 போயிட்டே இருக்கும். உடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வான வேடிக்கைகள் என்ன செய்யும், திடீர்னு ஃபயர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் வேகமாக என்ன செய்யும், பலவிதமான கலரான லைட்ஸ் வரும்.
நிறைய அழகழகான படங்கள் என்ன செய்கிறோம், பூவாக என்ன செய்ய பூத்திருக்கிற மாதிரி என்ன செய்யும், நிறைய வெடிகள் தொடர்ந்து ஒரு குறைஞ்சது 8 நிமிஷத்துக்கு வெடிப்பாங்க. வெவ்வேறு டைரக்ஷன்லேருந்து என்ன செய்யும், 8 மினிட்ஸ்க்கு விடாமல் தொடர்ந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். ஆக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால் கோலாகலமாக இருக்கும். வான வேடிக்கைகளால் அழகாக வானமே என்ன செய்யிருக்கும், பெரிய கலர் லைட்டால் விழிச்சிருக்கும். சத்தம் எங்கே பார்த்தாலும் அந்த கிராக்கரோட ஸ்மெல் வரும். என்ன இருக்கும், ஒரு விதமான குதூகலத்தோடு அங்கே காணப்படுவாங்க. இன்னும் நாளைக்கு எங்கே பார்ப்போம், அது கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போனீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அந்த இடமே அழகாக கலராக இருக்கிற சத்தம் இன்னும் கொஞ்சம் நம்ம கூட கேட்க போகிறோம். இது முடித்த பிறகு என்னன்னு கொஞ்சம் நிமிஷத்தில் அப்படியே அதெல்லாம் ஓஞ்சி போயிடும். புகையெல்லாம் அப்படியே அமர்ந்துடும். அந்த லைட்டெல்லாம் போயிட்டு நேச்சுரல் லைட், உண்மையான பழைய லைட் வந்துடும். அப்புறம் நாளைக்கு காலையில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாளைக்கு காலையில் எப்படிப்பா இருக்கும், என்ன இருப்பா, எல்லாம் பழசாயிரும். எப்போவுமே இயற்கை பழி எல்லாத போல் நார்மல் ஆகிடும், நம்ம மறந்துடுவோம். அப்புறம் அடுத்த வருஷம் தான் அதை பற்றி யோசிப்போம். பல வேலைகள் நம்மளோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாம் சில வேலைகள் அந்த தருணத்துக்காக மட்டும்தான் இருப்போம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். நம்ம எல்லோரும் ஈஸி டு ஃபர்கெட். வி ஆல் ஆர் பீப்புள் ஹூ ஃபர்கெட் ஈஸிலி எவ்ரிதிங். பல வேலைகளில் ஆண்டவர் இதை தெரிஞ்சதுனால தான் மோசே இந்த கால வேலையில் செய்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல் லைட்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இப்படி இருக்கிற இடம் நாளைக்கு காலையில் போட்டு இப்படி இருக்குமான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இனி அடுத்த வருஷம் 31ஆம் தேதிக்கு வரும், அது மாதிரி வர ஆரம்பிக்கும். பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் நடந்திருக்குது. அந்த நேரத்தில் நம்ம குதூகலமாக காணப்பட்டு இருக்கிறோமே தவிர, ஆனால் பல வேலைகளில் அதை குறித்து நம்ம மறந்தே போயிட்டோம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு பட்டியல் கொடுத்துட்டு, ஐயா உங்களோட ஆண்டவர் செய்த நன்மைகளை எழுதி கொடுங்கன்னு கேட்டால் என்ன செஞ்சிருவீங்க, யோசிக்க ஆரம்பிங்க. என்னையா செஞ்சார் ஆண்டவர், எப்படி தான் பண்ணார், எனக்கு தெரியலையே, நான் மறந்துட்டேனே. பல வேலைகளில் நம்ம எல்லாம் சுலபமாக மறக்கிற மக்களாக இருக்கிறோம். தயவு செய்து அதை மனதில் வச்சுக்கணும். அதனால தான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பேசுகிற காரியம் ஒரே ஒரு முக்கியமான வசனத்தை மறுபடியும் சொல்ல போகிறேன். ரிமெம்பர், நினைவு கூறுங்கள் சொல்லிட்டு. அதே விசேஷமாக நீங்கள் வாசிச்ச உபாகமம் 8வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க கையில். இந்த உபாகமம் 8வது அதிகாரம் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, மோசே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வில்டர்னஸில் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 40 வருட காலங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு இருக்கிறார். 40 வருஷ காலம், இது ஒரு மேப் இருக்குன்னு அப்புறமா போட போகிறேன். அந்த 40 வருஷம் நடத்திக்கிட்டே வர்றாரு. 40 வருஷம் நடந்த பிறகு கடைசியில் இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, 40வது வருஷத்துக்கு வந்துட்டாங்க. 37 வருஷம் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ அவங்க கானான் தேசத்துக்குள்ளே நுழைய போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, 2 பக்கமும் இருக்குது. இந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்தா என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன இருக்குது, வில்டர்னஸ் இருக்குது. அது வனாந்தரம். 40 வருஷம் நடந்த கடினமான வருஷங்கள் இருந்துச்சு. இந்த பக்கம் ப்ராமிஸ் லேண்ட் இருக்குது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வருஷம் என்ன இருக்குது, அந்த நாடு என்ன பாலும் தேன் ஓடுகிற பூமி இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது வனாந்தரம் போகல, பல வேலைகளில் கஷ்டம், மனபாரம், போராட்டம் இதெல்லாம் நடந்துருக்குது கடந்த வருடங்கள் காலங்களில். இப்போது நம்ம பக்கத்தில் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது, புது வருடம். பல வேலையில் நேற்று முன்தினம் ஒரு நண்பர் சகோதரர் கூப்பிட்டார், நம்ம திருச்சபை சகோதரர் கூப்பிட்டார், நேற்று தான் நினைக்கிறேன் கூப்பிட்டார். பாஸ்டர் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் மெசேஜ் கூட போட்டிருக்கேன், குரூப்பில் பார்த்துருப்பேன். பலர் இந்த நாளை பார்க்கல, பலருக்கு இந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நமக்கும் உங்களுக்கும் ஒரு பக்கம் கடினமான காலங்கள் இருந்தால் கூட எனக்கு புது வருடத்தை தேவன் முன்பாக வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தின் வருடத்தை வைத்திருக்கிறார். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மோசே கூட என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, புது வருஷ பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, மோசஸ் நியூ இயர்ஸ் மெசேஜ் டு த இஸ்ரேல் பிஃபோர் என்டர் த ப்ராமிஸ் லேண்ட். ஆக ப்ராமிஸ் லேண்ட், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மோசே அவர்களை பார்த்து சொல்கிற காரியம் தான் இந்த வேத பகுதி, வாசித்த வேத பகுதி. நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவேன், உங்களுக்கு சொல்கிறது புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, they were about to step into new season. எங்கே போக போகிறாங்க, புது காலங்களுக்கு போக போகிறாங்க. அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, first they need to remember who brought them this far. அப்போ என்ன நினைக்கணும்னு சொன்னால், இந்த என்னுடைய வாழ்க்கையில் 50 வருஷமோ 40 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ 30 வருஷமோ எனக்கு தெரியாது எத்தனை வருஷம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்திருக்கிறாரு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் யார் இங்கே வர என்னை கொண்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா, அதை நான் மறந்துடக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, யார் கொண்டு வந்தான்னு நினச்சிட்டு என்ன செய்யணும்னா, இதுக்கு இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே மோசே அவர்களுக்கு தெளிவாக ஒரு கட்டளை கொடுக்குறாரு. 2வது வசனம் வாசிக்கலாம். 2வது வசனம் கடைசி பகுதி வாசிங்க எனக்காக. உன்னை இந்த 40 வருஷம் அளவும் நடத்தி வந்த எல்லா வழிகளையும்
இதைத்தான் அவர் சொல்கிறார், they must not begin with forgetfulness. அதாவது இந்த புது வருடத்துக்கு போகும்போது, இந்த வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு போகும்போது என்னத்தை மறக்கக்கூடாதுன்னு கேட்டுங்க, மறந்துட்டு போகக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபெய்த்ஃபுல் ரிமெம்பரன்ஸ், உண்மையாக தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். ஆக இதுவரை என்னை அற்புதமாக நடத்தின ஆண்டவர், அதே ஆண்டவர் தான் எனக்கு அடுத்த வருடத்திலும் கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆக இந்த வருடத்தில் நான் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றிருக்கேன்னு உணர்ந்து நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட என்ன செய்யணும், அடுத்த வருடத்துக்கு நான் கடந்து போகணும். இந்த வேத பகுதி பார்த்தீங்கன்னா தெரியுது, இதுதான் இஸ்ரேல் நாடுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா படம். இதுதான் இந்த பக்கம் தான் எஜிப்த் இருக்குது, இதுதான் சீனாய் பனிசுலான்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன செய்ய, அவங்க வனாந்திரத்தில் நடந்த 40 வருடம் வந்த வழி நடத்தப்பட்ட வழி இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இப்போ தான் இதுக்குள்ளே தான் நுழையணும். இதுதான் இஸ்ரேல் நாடு, இங்கே தான் வரப்போகிறாங்க. இந்த நதி இருக்குது, இந்த இடத்துல ஒரு நதி இருக்குது, ஜோர்தான் நதின்னு சொல்லுவாங்க. அதை கிராஸ் பண்ணி இங்கே வருவாங்க. இங்கே வருவதற்கு முன்னாடி மோசே சொல்லுகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது பாருங்களேன், அந்த படம் போட்டிருக்கேன் பாருங்கள், மோவாப்னு சொல்லுவாங்க. மோவாபிய சமவெளியில் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40 வருட கடினமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற அற்புதமான தேசம். இந்த தேசத்தை பற்றி நம்ம வாசித்தோம். அந்த ஊர் எப்படி இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எல்லாமே கடவுள் கொடுத்துருக்கிறார். கட்டப்பட்ட வீடுகள் இருக்குது, நல்ல வசதியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், கடவுளோட பிள்ளைங்க எப்படி இருக்கணும் என்பதை தான் இந்த வேளையில் என்ன செய்கிறார் மோசே சொல்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆக இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்கள் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2வது வசனம் 3வது வசனம் எனக்கு வாசிங்க எனக்காக. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று சோதித்து அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் நடத்தி வந்த, விசேஷமாக அவர் சொல்கிறார், 40 வருட காலங்களை நடத்தி வந்த வழிகளை மறந்துடக்கூடாது, நினைப்பாயாக. அதுக்கப்புறம் சிறுமைப்படுத்தி வருத்தி, அப்பத்தினால் மாத்திரமல்ல புறப்படுகிற பிழைப்பான் என்று உணர்த்தும்படிக்கு நீயும் புதாக்களும் மன்னாவினை போத்த. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, யூ ஷல் ரிமெம்பர் ஆல் த வே he humbled you and tested you and fed you. அதான் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன் என்ன, God did not promise Israel easy journey. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுலபமான வழியை காமிக்க கடவுள் கொடுக்கல. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், நான் உங்கள் கூட ப்ராமிஸ் பண்ணார், என்ன, ஹிஸ் ப்ரெசன்ஸ், நான் உங்கள் கூட வருவேன். அது மாத்திரம் கிடையாது, த வில்டர்னஸ் இஸ் நாட் பனிஷ்மெண்ட். அதாவது சில வேலைகளில் நம்ம நினைக்கிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, அப்புறம் என்னது, அவர்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்த போது கூட அவர்கள் என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பிரசன்னத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார், போகிற ஊருக்கு அவர்களை தயார் செய்துட்டு இருக்கிறார். அங்கே போன பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க, இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் அங்கே விட்டுட்டா ஒன்றுமே பண்ண மாட்டான். இங்கே கஷ்டப்பட்ட இடத்துக்கு கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, புது ஊரில் போய் என்ன செய்வான், கவனமாக இருப்பான் இல்லையா. சில வேலைகள் நம்ம பிள்ளைங்க பார்த்துறோம், நம்ம செழிப்பாக சொகுசாக பேம்பர் பண்ணி வளர்ந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, பெரிய நபர் எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் நம்ம செய்யணும். ஆக இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பசியை, அவங்களுக்கு எல்லா சோதனையும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதன் மூலமாக அவர்கள் தேவனை சார்ந்திருப்பாங்க என்பதற்காக. ஆக இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த 2 வசனத்தில் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். என்னன்னு கேட்டால், ஐ வில் பி வித் யூ, நான் உங்களோடு கூட இருப்பேன். அது மாத்திரம் கிடையாது, அந்த புது ஊருக்கு போக போகிறீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு உங்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். எல்லாத்துக்கும் மேலே அவர்கள் யார்களை தான் சார்ந்திருக்கணும், ஆண்டவரை சார்ந்திருக்கணும். இந்த புது வருடத்தில் நம்ம எல்லோரும் உள்ளே நுழைய போகிறோம், கொஞ்சம் நேரத்தில் டைம் வரப்போது நம்ம போகணும். ஆக போகும்போது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னோட ஆண்டவர் என்ன செய்கிறார், வாக்குத்தத்தம் செய்தார், இஸ் கோயிங் டு பி வித் யூ, உங்களோடு கூட வரப்போகிறார். 2வது, இந்த புது வருடத்துக்கு இதுவரை என்னை பயன்படுத்தியிருக்கிற பக்குவப்படுத்தியிருக்கிற 2026 போகும்போது நான் என்னால் என்ன செய்ய முடியும், அங்கே வருகிற சவால்களை சமாளிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எந்தப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்வேன், நான் ஆண்டவரை சார்ந்திருப்பேன். ஒரு சில வேத வசனங்கள் இங்கே லைட்டாக உதாரணம் வேகமாக நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருட காலங்கள் உள்ளே நடக்கும்போது, வனாந்திரத்தில் இருக்கும்போது, காலையில் என்ன வந்துச்சு, பகலில் மேக ஸ்தம்பம் வந்துச்சு. இந்த வேத பகுதி யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பகலில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழி நடத்துவதற்கு மேக ஸ்தம்பம் வந்துச்சு. கீழே ஈவினிங்கில் என்ன இருந்துச்சு, ராத்திரியில் என்ன வந்துச்சுன்னா அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சு. எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் காலையிலையும் பகல்லையும் என்ன செய்கிறார், இரவுலையும் அவங்களை என்ன செய்கிறார், அவர் வழி நடத்துக்கிறத பார்க்க முடியும். அது மாத்திரம் கிடையாது, அந்த பகுதி நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்க, மேப்பில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப என்னது குறுகிய இடம் கிடையாது, அது மிக நீளமாக இருந்தது போது கூட தேவன் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு போவதற்காக பயன்படுத்தினார். வேணா யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21, 22 எனக்காக சத்தத்தை நிறுத்தி வாசிக்கலாம். வாசிக்கலாமா?
அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தும் போது பகலில் வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பத்தினாலும் முன் சென்றார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வழி நடத்தி கொண்டு பார்க்கல. ஈவன் வென் தே சீம் லாங் அண்ட் கன்ஃபியூசிங். சில வேளைகள் ஆண்டவர் நடத்துகிற வழி எனக்கு தெரியாததாக காணப்படும், என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும்தான் நல்லா வாசிச்சிங்கன்னா அந்த வேத பகுதி, தேவன் என்ன செய்கிறார்? முன் செல்கிறவராக இருக்கிறார். பகலில் மேகஸ்தம்பம் இருந்துச்சு, அப்புறம் ஈவினிங்கில் என்னது ராத்திரியில் என்னன்னு கேட்டால் இருளாக இருக்கும்போது அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சு, வெளிச்சமாக இருந்துச்சு. அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பயந்து போகாதபடி தேவனுடைய பிரசன்னத்தை வைத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வர்றாங்க, எகிப்திலிருந்து வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா செங்கடல் வந்து நிற்குது. 14வது அதிகாரத்தில் வாசித்து இந்த வேத பகுதியை வாசிப்பீங்கன்னா என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த பின்னாடி பக்கம் பார்த்தா என்ன இருக்குது? பார்வோனின் சேனை வந்துட்டு இருக்குது. முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்குது. எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சில வேலைகள் என்னோட வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதை இங்கே பார்க்குறோம். லீடிங் த்ரூ இம்பாசிபிலிட்டி. சில வேலைகளை மனிதனுடைய பார்வையில் முடியாததாக இருக்கும். ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும். 14வது வசனம் 14வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 14:14 யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் என்னவா பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்க. ஆக சில வேலைகளில் மனிதனால் தப்பிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது கூட தேவன் உங்களை என்ன செய்கிறார்? முடியாத சூழ்நிலையில் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். கடினமான நேரங்களில் என்ன செய்கிறார்? தம்முடைய தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கையில் சில வேலைகளில் டாக்டர்ஸ் கைவிட்டுருவாங்க. சூழ்நிலைக்கு சாதகமாக இருக்காது. எங்கே போகணும், என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் மேலே முழுமையாக விசுவாசத்தை வைங்க. அந்த கடினமான நிலைகளில் என்ன செய்யும்? கர்த்தர் கதவுகளை திறப்பார். விசேஷமாக செங்கடல் வந்து நிற்குது. மோசேக்கு முன்னாடி எல்லாரும் கூக்குறாங்க, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னையா எங்களை கொல்றதுக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு. உடனே என்ன செய்கிறார்? மோசே ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கம் பார்வோன் சேனை வந்திருக்கு, இந்த பக்கம் செங்கடல் இருக்குது, எங்கேயும் போய் தப்பிக்க முடியாது. ஒன்று தான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு. செங்கடல் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்கிறார், உன் கோலை செங்கடல் மாலு காமின்னு சொல்கிறார். ரெண்டாவது பிளந்து வழி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி கிராஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் யார் வர்றா? பார்வோனின் சேனை வருது. தண்ணி மூடி அவங்கெல்லாம் அழிஞ்சு போகிறாங்க. ஸோ சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் இல்லை, ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சில வேலையில் கேட்கலாம். ஆனால் ரிமெம்பர், when we remember how God led us, we learn the wilderness is not wasted, it was guided. ஆக வனாந்தரத்தில் என்னை நடத்தும் பொழுது கஷ்டங்கள் வரலாம், மனபாரங்கள் வரலாம், பல காலங்கள் இந்த முன்னாடி வந்ததாக இருக்கலாம். ஆனால் கைவிட நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களை கண்டு பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறார், அவங்களை வழி நடத்தி இருக்கிறார். எனவே நானும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவன் செய்த நன்மையான ஈவுகளை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. 2வது 3வது வசனம் 4வது மறுபடியும் வாசிச்சுட்டு இன்னொரு முக்கியமான முடிச்சிடலாம். ஜிபிஎஸ் நம்ம வச்சுருக்கணும். வாகனம் ஓட்டும்போது சில வேலையில் பிளாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணும்? திருப்பி அது கேலிப்ரேட் பண்ணி அது வேறு ரூட்டை காமிக்கும். அப்படி அதே போலவே சில வேலைகளில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடங்களாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? புது வழியை உங்கள் வாழ்க்கையில் காமிச்சிட்டு இருக்கிறார். எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் 25 கடினமான காரியங்கள் வந்திருக்குமானால் அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக தேவன் அனுமதித்திருக்கிறார் அன்பான பிள்ளைகளே. அது மாத்திரம் கிடையாது. சில வேலை நம்ம கேட்குறோம், ஏன் ஆண்டவரேன்னு கேட்குறது பதிலாக ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொண்டு இருக்கோம்னு நாம் கேட்க வேண்டும். ஸோ ரிமெம்பரிங் காட்ஸ் லீடிங் ப்ரொடியூஸ் ஹியூமிலிட்டி. எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடவுளை சார்ந்திருக்கும் போது ஆண்டவருக்கு என்ன செய்யறது? எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்குது. ஏன்னா நான் ஆண்டவர் சார்ந்திருக்கிறேன், ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறவராக இருக்கேன். எனக்கு பெருமை வராது, ஏன்னா என்னோட பலத்தால் நான் செய்யலை, ஆண்டவருடைய கிருபையால் செஞ்சுருக்கிறோம். அடுத்த வசனத்துக்கு வந்துடுவோம் நம்ம எல்லாரும். 3வது வசனம் 4வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். ஒரு ஆள் சிறுமைப்படுத்தி வருத்தி அப்பத்தினால் மாத்திரமல்ல புறப்படுகிற பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற மன்னாவினாலே உன்னை இப்போதும் இந்த போகவும் இல்லை. 5 9 10 9 10 இருக்கிறதும் தேசம். ஆகையால்
ஆக இதுவரை அவங்க எங்கே இருந்தாங்கன்னா வனாந்தரத்தில் நடந்துட்டு வந்திருக்கிறாங்க. வனாந்தரன்றது பாலைவனம். அங்கே ஒரு செடி கொடி மட்டும் தண்ணி வசதி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஊர். ஆனால் புது ஊருக்கு போக போகிறாங்க. நம்ம எல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்கிறோம். சிங்கப்பூர் நாட்டு பார்க்கும்போது ஒரு செழிப்பான தேசத்தில் கடவுள் வச்சிருக்கிறார். வாங்க இந்த பகுதியில் பேசும்போது அவங்களுக்கு என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போட்ட துணி என்ன செய்யலைன்னு கேட்டால் பழசாக போகலை. அவங்க காலில் போட்ட செருப்பு என்ன செய்யலை, தேய்ந்து போகலை. அதான் பார்க்குறீங்களே இந்த 4வது வருஷம். இந்த 40 வருஷம் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கல். 40 வருஷம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறாங்க, போட்ட துணியே போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இவ்வளோ நாள் அது தாங்குச்சுன்னு சொன்னால் ஆண்டோட கிருபை. விசேஷமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு என்னன்னு கேட்டால் மன்னான்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா வானத்திலேருந்து விழுக ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவையான அளவுக்கு அவன் பிறக்கிக்கணும். போதுமான அளவுக்கு தான், அதிகமாக கொடுக்க மாட்டார். அதுக்கு அதிகமாக எடுத்து வச்சாலும் அது கெட்டு போயிடும். ஆனால் 6வது நாள் மட்டும்தான் டபுள் போர்ஷன், அவங்க 2 மடங்கு பிறக்க முடியும். ஆக என்ன செய்தார், அவருடைய தேவையானதை தேவன் ஒவ்வொரு நாளும் சந்தித்து வந்திருக்கிறார். இஸ்ரேல் அது மட்டும் கிடையாது, தேவன் என்ன செய்கிறார், அவருடைய தேவைகளை என்ன செஞ்சிருக்கிறார். அது போதுமானது மட்டும் கொடுக்கல, தேவன் அவருடைய வாழ்க்கையில் தேவைகளுக்கு கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்முடைய தேவைகளை அற்புதமாக தேவன் சந்திச்சிருக்கிறார். சில வேலைகளை நீங்கள் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மையான ஈவுகளை நம்ம மறந்துடும். நமக்கு துணிமணி போடுறோம், பலத்தை கொடுக்குறாரு, நான் மூச்சு விடுறேன். இந்த மாதிரி பல காரியங்கள் என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து தான் உணர்வது கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வார்ட்ரோப் திறந்துட்டோம்னா, நம்ம ஷூ ரேக் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி நிறையா துணிமணி இருக்குது. போடுறதுக்கு செருப்பு எத்தனை வேணாலும் செருப்பு நிறையா வச்சுருக்கணும், கீழே குப்பை மாதிரி கிடக்குது. காலையில் எந்திரிக்கிறேன், நான் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு பலன் இருக்குது வேலைக்கு போயிட்டு வருவதற்கு. ஆக மறந்துடக்கூடாது, இதெல்லாம் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்கல, எத்தனையோ பேர் படுத்தாங்க எந்திரிக்கலை. ஆனால் நம்ம பல வேலைகளை மறந்துடும் அன்பான பிள்ளைகளை. ஆக இந்த நல்ல வேலையில் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வசனம் ரொம்ப லாங்காக இருக்குது. மன்னாவை கர்த்தர் நினைக்கிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார் ஒவ்வொரு நாளும். யாத்திராம் 16வது அதிகாரம் 11-18 அப்புறம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர்கள் தேவைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சந்தித்தார். பரத்துலேருந்து செஞ்சுக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அவங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. 40 வருஷம் நடக்கிறாங்க. 6 லட்சம் ஆண்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 30 லட்சம் மக்கள் அங்கே இருந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. 30 லட்சம் மக்களுக்கு என்ன வேணும், உணவு வேணும். ஒவ்வொரு நாளும் தண்ணி வேணும். எல்லாம் நல்லது கெட்டது செய்யணும். வனாந்தரத்தில் கடை கிடையாது, அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் கூட ஆண்டவர் என்ன செய்யலை, அவளை கைவிடவே கிடையாது. அதனால தான் அவர்கள் எந்த தேவைகளும் குறைவுபடவில்லை. கடவுள் எப்படி செய்யலை, அவன் பேராசைப்படாத அளவுக்கு தேவையானது ஒவ்வொரு நாள் செஞ்சார். God teaches us to trust him daily, not store anxiety for tomorrow. பல வேலைகளில் எனக்கு கூட நிறைய அள்ளி கொடுக்கல ஆண்டவர், போதுமானது எனக்கு கொடுத்துருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நான் சார்ந்து ஜீவிக்கணும், நான் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. என் தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட துணிமணி பார்த்தீங்கன்னா சஸ்டைனிங் ஒன். அதாவது இந்த வேத பகுதி வாசித்தோம், 29:5 கூட வாசிக்கும்போது அதுதான் பேசுது. அவங்க என்ன கேட்டிங்கன்னா, அது பழசாவே போகலை. 40 வருஷம் அங்கே என்ன கிடையாது, அங்கே கடத்தெருவு கிடையாது, அங்கே ஃபேக்ட்ரி கிடையாது, அங்கே என்ன கிடையாது, ஷார்ட்டேஜ், எந்த குறைவும் கடவுள் கொடுக்கல. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இது நடந்த சம்பவம். ஆக இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான கேள்விகள் இல்லாமல் விசேஷமாக பல வேலைகளில் நமக்கு உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கடவுள் கொடுத்துருக்க. ஒரு காலத்தில் நான் பார்த்துருக்கேன், சில வீடுகளில் உணவு இருக்காது, துணிமணி போட முடியாது, தச்சு போட்டுட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி வேணும்னே கிழிச்சு போட்டு சிறியர் சுத்த தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திச்சிருக்கிறார். போதுமான உணவு இருக்குது எனக்கு. ஆக இன்றைக்கி தேவன் என்ன செய்கிறார், தேவைகளை அற்புதமாக செஞ்சிருக்கார். காட்ஸ் கிரேட்டர் ப்ரொவிஷன் ஆர் தி ஆஃபன் ஒன்ஸ் ஓவர்லுக். பல வேலைகளில் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து காலையில் எந்திரிக்கிறேன், பலத்தை கொடுக்குறார். அதை பற்றி நான் அடுத்த பகுதியில் போது பேசுகிறேன். ஆக நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மள ஒருபோதும் மெனி ஒர்க்கர்ஸ் ரிசீவ் மந்த்லி சேலரி. நம்ம எல்லாருக்கும் ஊதியம் இருக்குது, வேலை இருக்குது. We daily survive by God's grace. கடவுளோட கிருபைனால நான் காலையில் எந்திரிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வேலை இருக்குது, எனக்கு வேலை போகிறதுனால சம்பளம் இருக்குது, சம்பளம் இருக்கிறதுனால எனக்கு என் வீட்டை பாதுகாக்க முடியுது. இது ஆண்டவர் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்தியாவில் பல நாடுகளில் வேலை கிடையாது, சம்பளம் இல்லை, வேலை பார்த்தாலும் சில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சம்பளம். ஈவன் இன்கம் இஸ் அன்சர்டன் பட் அவர் நீட்ஸ் ஆர் மெட். ஆக பல வேலைகளே எனக்கு போதுமான சம்பளம் பத்தலை, ஆனால் எனக்கு உணவு எப்படி இது, கடவுள் என் தேவைகளை போஷிச்சிருக்கிறார். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், துணிமணி போட்டுட்ருக்கேன், அட்லீஸ்ட் நான் தூங்குறேன், எந்திரிக்கிறவனாக காணப்படுகிறேன். அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவுண்ட் அவர் டெய்லி மர்சிஸ். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மையான ஈவுகளை என்ன செய்யணும், நாம் மறந்துடக்கூடாது.
பல வேலைகளை நம்ம என்ன செய்கிறோம், தயவு செய்து நல்ல பெரிய பெரிய காரியங்களுக்கு தேங்க்யூ நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் தேவன் நமக்கு செய்திருக்க அன்பான பிள்ளைகள். அது மாத்திரங்கிற கிராட்டிடியூட் காட்ஸ் அவர் ஆன்சைட்டி அபவுட் அவர் ஃபியூச்சர். எப்போதும் நான் நன்றி உள்ள இருதயத்தோடு நான் வருகிறேனோ அந்த 2026 நுழைய போகிறேன் நிமிஷத்தில் சில நிமிடங்களில் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னுடைய தேவன் எனக்கு நன்றி உள்ளவர் என்ன செய்கிறார், எனக்கு தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எனக்கு தேவைகளை சந்தித்திருக்கிறார். நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன், சுகத்தோடு இருக்கிறேன், துணிமணி போட்டிருக்கேன், நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன், எனக்கு பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கையில் சாப்பாடு கொடுத்துருக்கா, பால் வாட்டரில் என்ன இருக்குது, அந்த சாப்பாடு எனக்கு வசதி இருக்குது, வாலெட்டில் திறந்த காசு இருக்குது, படுக்கிற இடம் இருக்குது, எல்லா வித வசனங்களையும் தேவன் கொடுத்துருக்கிறார். எனவே நான் 2025 என் தேவன் எப்படி படலை, என்னை ஓட்டாண்டியாக விடலை, என்னைய என்ன செய்யலை, கஷ்டப்பட வைக்கல. கஷ்டம் வந்துச்சு, கைவிட்டாரானா விடலை. எனவே நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பிகின் 2026 வித் தேங்க்ஸ் கிவிங் நாட் ஃபியர். எனவே இந்த 2026 என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி போகணும்னு கேட்டிங்க, எப்படி நான் நடந்து போகணும், நன்றியுள்ள இருதயத்தோடு. நம்ம எப்போதும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வாங்க நம்ம ஒரு சின்ன பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். அடுத்த கதைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரே பண்ணிடுவோமா எல்லோரும் சேர்ந்து. நம்மக்கிட்ட கையில் வச்சுருக்க பாட்டு புக்கத்தில் 740வது பாடல், உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது அப்படின்ற பாடலில் நான் பாடி நான் ஜெபிக்க போகிறேன். சுருக்கமாக ஜெபிச்சுட்டு அடுத்த பகுதியை வாசிச்சுட்டு வேகமாக முடிக்க போகிறேன். 740வது பாடல். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. எல்லாம் சேர்ந்து, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே நாராத நல்ல கிருபையே. அப்படியே ஜெபிப்போமா. நாம் பொது வருடத்தில் 2026 அடி எடுத்து வைக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி சுவாமி, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த முதல் மணி தொதிகளில் நம்முடைய ஆண்டோட பாதத்தில் வைத்து நம்மை ஆண்டவர் இந்த புது வருடத்தில் போவதற்கு நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் பாடின மனமாக, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது, கிருபையே மாறாத நல்ல கிருபை என்று நாம் பாடியிருக்கிறோம். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிரசன்னராக இருக்கிறார். அவருடைய பலன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் நாம் அவரை நம்பி வாழும் பொழுது இந்த 2026 நம்முடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். ஜீவனுள்ள கர்த்தாவே, மறுபடியும் நன்றியோடு கூட உமது ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் முதலாவது நாள் ஆண்டவரே, முதல் நொடிகளில் உமது பாதத்தில் தரித்திருக்க கிருபை தந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, 2025 ஆண்டில் எங்களை அற்புதமாய் நடத்தியது போல கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, பிரச்சனைகள் மத்தியிலும், சமாதானத்தின் மத்தியிலும், பலகீனத்தின் மத்தியிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் நடத்தி வந்ததை நினைவு கூறுகிறோம் சுவாமி. எங்களை நீர் கைவிடாதவராக இருந்து அற்புதமாய் வழி நடத்தியதற்காகவும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுத்து எங்கள் வழி நடத்தியதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்த தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் சுவாமி. அதே போலவே இந்த புது வருடத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தோடு, உமது பலத்தோடு, உமது கிருபையோடு, உமது பிரசன்னத்தோடு ஆண்டவரே நாங்கள் உள்ளே நுழைய கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் இந்த புது பாதுகாவலும் இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இங்கே வந்திருக்க 9 பிள்ளைகளும் ஆண்டவரே, இந்த புது வருடமானது ஒரு வெற்றி உள்ள சமாதானத்தின் வருடமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை பாராட்டும். பிள்ளைகளுடைய மன வாஞ்சிகளை கர்த்தாவே உமக்குள் நிறைவேற்றும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு உலகத்தில் வாழவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த புது வருடத்தில் பிள்ளைகளுக்கு கிருபையும் பாதுகாவலும் சமாதானம் சந்தோஷம் கூட இருக்கட்டும். பலவில எதிர்பார்ப்பு கூட வந்த பிள்ளைகள் தேவைகளை கர்த்த சந்தியும். விசேஷமாய் நம்முடைய வாக்குத்தத்தம் சொன்னது போல ஆண்டவரே, பயப்படாதே என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கி எங்களோடு கூட நீர் இருந்து எங்களுக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருந்து எல்லா விதத்திலும் உதவி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாங்கக்கூடிய வல்லவராக தேவனை நம்பி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். விசேஷமாய் இங்கே கூடியிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரை புடமிட்டு பாதுகாத்து கொள்ளும். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் சமூகத்தில் வரவும், உமக்கென்று வாழவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படவும் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எப்படி ஆண்டவரே சில பேர் எங்களை ஆசீர்வதிக்கிறோ, அதே போல் எங்களை கூட ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஊழியனாக இங்கே இருக்கிற யாவருக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புத்தாண்டு பலவித ஆசீர்வாதங்களை கொண்டு வர கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனவே இந்த நல்ல நாளிலும் நாம் புது வருடத்துக்கு வந்து யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க அடுத்த வேத பகுதியில் வேகமாக முடிச்சுடுவோம். நம்ம எல்லாரும் 3வது வேத பகுதியை வாசிக்க போகிறோம். 11லேருந்து 13 வரை யாராச்சும் வாசிக்கலாம். இங்கே வேத வசனம் இருக்கிறது, எடுத்தவங்க எனக்காக வாசிக்கலாம். ரிமெம்பர் ஸோ தட் யூ டூ நாட் ஃபர்கெட் காட். ஆக நான் ஏன் நினைவு கூறணும், ஆண்டவரை மறக்கக்கூடாது என்பதற்காக வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புஷித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகளை திரட்சியாக்கி உனக்கு வெள்ளும் பொன்னும் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்கும் போதும் மேட்டிமடையாமலும் வீடாகிய புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு சிறுமைப்படுத்தி சோதித்து சர்ப்பங்களும் தேள்களும் வறட்சியுமுள்ள பயங்கரமான வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் கண்மலையிலிருந்து புறப்பட பண்ணினவரும் மன்னாவினாலே வனாந்திரத்திலே போஷித்தவரும் வந்தவருமான மறவாமலும். முக்கியமாக விசேஷமாக நல்லா கவனமாக கவனிக்கணும். மேலப்பட்ட வேத வசனம் புரியுது, நம்ம நிறைய பேசுகிறதுக்கு வேண்டியதில்லை. 17வது வசனத்தை வாசிக்கலாம். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பண்ணுகிறதற்கு
மனகளை உனக்கு கொடுத்தார். அருமையான வேறு பகுதி நம்ம டீட்டெயிலாக பேச மாட்டோம், லைட்டாக முடிக்கலாம். ஆக இங்கே நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. பிவேர் லெஸ் யூ ஃபர்கெட் தி லார்ட். பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சுகம் வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை நமக்கிட்ட வர ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், ஆண்டவர் செய்த காரியங்களை மறைஞ்சிட்டு நான் என்னுடைய பலத்தினால இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தேன். அதான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 17வது வசனம் மறுபடியும் வாசிப்போம். என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அதான் அடுத்த வேதவசனம் 18 சொல்லுது. வாசிப்போம் ஒரு நிமிஷம். பல வேலைக்கு த ப்ராஸ்பரிட்டி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் தி பவர்ட்டி. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏழ்மையாக இருக்கும்போது நான் ஆண்டவரை தேடுவேன், எனக்கு கவலையே கிடையாது. ஒன்றும் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் வைப்பார். இன்னைக்கு கூட சர்ச்சில் நிறைய பேர் வருது யாருன்னு கேட்டால் ஏழை ஜனங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் ஏழை காலம் இருந்து சபைக்கு வந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த பிறகு அவங்க தேவ திருச்சபைக்கு வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடவுள் அந்த யார் கடவுளாக மாறிடுவாங்கன்னா அந்த பொன் பொருள் என்ன ஆயிரும், அவங்க சொல்லுவாங்க என்னோட பலத்தால் நான் சம்பாரிச்சிருக்கேன், என் திறமை தான், என் புத்திசாலித்தனம் தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனவே ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்லாத போது நீங்கள் உண்மையாக இருக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் கடவுள் கொடுக்கும்போது இருக்கும்போது நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா என்பது தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான, சக்ஸஸ் கேன் சைலண்ட்லி ரீப்ளேஸ் டிபெண்டன்ஸ் வித் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். பல வேலைகளை வாழ்க்கையில் வெற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெற்றி வரும்போது என்ன நினைப்போன்னு கேட்டிங்கன்னா, இது என் சுயத்தினால வந்துச்சு, நான் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன், என் திறமை பாரு, என்ன எனக்கு புத்திசாலித்தனம் எல்லாம் என்னோட திறமை நான் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அன்பான பிள்ளைகளை. எனவே தான் நானும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, forgetting God begins not with rebellion but with neglect. சில வேலைகளில் நான் ஆண்டவரை நம்ம மறந்துறது எப்போ மறக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறக்கிறதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடவுளுக்கு விரோதமாக செய்கிறதுனால நம்ம கடவுளை மறக்கலை. பல வேலைகளில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம கொடுக்க மாட்டோம், நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் என்ன செஞ்சிருவோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கொடுக்க என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்க மக்கள் மாத்தில. ஒரு சில வேத வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கானானுக்கு போயிட்டாங்க. வேணா வாசிங்க எடுத்துங்க. ஜட்ஜஸ் அதாவது நியாயாதிபதிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 10-12 வரை வாசிங்க எனக்காக. நியாயாதிபதிகள் 10:2-10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாம் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது பொல்லாப்பானவர்களை செய்து பல வேலைகளில் த ப்ராஸ்பெரிட்டி ஃபர்கெட்டிங் த ப்ராஸ்பெரிட்டி. எப்படின்னா இந்த பல வேலை என்ன நடக்கும்னு கேட்டால், ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜோசுவா ஜெனரேஷன் என்ஜாய் த பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. பல வேலைகள் யோசுவா காலத்தில் யோசுவா ராஜா என்ன செய்கிறார், அதாவது மோசே எங்கே வந்து கொண்டு வந்துட்டார், எல்லாம் வனாந்திரத்துலேருந்து கொண்டு வந்து விட்டுட்டார். யோசுவா என்ன செய்கிறார், எல்லாத்தையும் கானானுக்கு கொண்டு போயிட்டார். கானானில் போய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. கிடைக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமாதானம் இருந்துச்சு, செழிப்பு வந்துருச்சு, வீடு இருக்குது. இதுவரை அட்ரஸ் இல்லாமல் இருந்தவனுக்கு அட்ரஸ் இருக்குது, இதுவரை சொந்த இடம் இல்லாதவனுக்கு சொந்த இடம் இருக்குது, இன்னைக்கு மரியாதை மதிப்பு இருக்குது, பொன் பொருள் எல்லா வித ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க ஜனங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. They forgot the Lord and serve other gods. Forgetfulness leads spiritual decline. என்னைக்கு நான் ஆண்டவரை தேடாமல் போகிறேனோ என்னோட ஆவிக்குரிய என்னது டிக்ளைன், என்னது பலகீனம் வந்துடுது, ஆவிக்குரிய வீழ்ச்சி வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி பல வீடுகளில் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க அன்பான பிள்ளைகளே, பலனாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வசதி வாய்ப்பாக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனவே இந்த அருமையான 2026 ஆண்டில் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கா என்பதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யணும், ஆண்டவர் நன்றி செலுத்தணுமே தவிர, ப்ராஸ்பெரிட்டி வித் ரிமெம்பரன்ஸ் லீட்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் டீகே. என்னைக்கு என்னது எப்போது என்னோட ஆசீர்வாதத்தை தேவனை நான் மறக்க ஆரம்பிக்கிறேனோ என்னோட ஆவிக்குரிய அழிவு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய இடங்களே தான் நடந்துட்டுருக்கு. எனவே இன்னொரு முக்கியமான கிங் சவுல் பற்றி தெரியும் உங்களுக்கெல்லாம். இந்த வேத பகுதி வாசிக்க வேணாம், நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். சவுல் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தொடங்கும் போது தாழ்மையாக தொடங்குறாரு, ரொம்ப நல்லவனாக இருக்கிறாரு. அப்புறம் சில போருக்கு போகிறாரு, வெற்றி அடைய ஆரம்பிக்கிறார். வெற்றி பெற்ற உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னோட சுயத்தில் சார ஆரம்பிக்கிறார்.
ஆக இன்னைக்கு நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கேன் குவாய்ட்லி ரீப்ளேஸ் டிபெண்டன்ஸ் வித் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வெற்றி என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரை விட்டு சுயத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நிறையா மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தாங்கள் தேவன் செய்த நன்மையான காரியங்களை மறந்துட்டாங்க. எனவே இந்த நல்ல வேலை ரிமெம்பரன்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் ப்ரைட் லீட்ஸ் அஸ் பேக் டு கிரைஸ்ட். எனவே நாம் எப்போதும் நினைவு கூறுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நல்லதுக்கு செய்தார் என்று நினைவு கூறும் பொழுது அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா என்னை தேவனத்தில் வழி நடத்துகிறதாக இருக்குது. ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் யார் தான் கொண்டு நான் நினைக்கிறேன், ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் கொடுக்கும்போது என்னை ஆண்டவர்கிட்ட வழி நடத்துதா இல்லையா? எனவே இந்த புது வருடத்தில் இது வருடத்துக்கு எப்படி இருந்தாலும் சரி என்ன செய்யணும்னு கேட்டால் ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கார். ஒரே ஒரு காரியம் வேகமாக சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன். யோசுவா 4வது அதிகாரம் விசேஷம். 4வது அதிகாரம் வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம். என்ன செய்கிறார் யோசுவா? என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ மோசே கொண்டு வந்து வச்சுட்டாரு. எல்லா 12 ட்ரைப் அவங்க இருக்கிறாங்க, 12 என்ன கோத்திரங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தேவனோட உடன்படிக்கையை எடுத்துக்கிட்டு என்ன யோர்தானில் நடந்து போகிறாங்க. போகும்போது எப்போது கால் வைக்கிறாங்களோ தண்ணி பிரிஞ்சிருது, நின்றுடுது. அப்படியே எதுக்கு அடையாளமான செங்கல் பிரஞ்ச மாதிரி இங்கேயும் நடக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும்? ஒவ்வொரு கல்லை தூக்கிக்கணும். ஒவ்வொருத்தர் கல்லை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யணும்? அங்கே வச்சு வைக்கணும். 12 கற்களும் மொத்தமாக குவிக்கணும், ஒரு இடத்துல அடையாளமாக வைக்கணும். ஏன் அடையாளமாக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா பின்னாடி ஜெனரேஷன் வந்து பின்னாடி நாட்கள் வந்து இது எதுக்கு அந்த கல்லுன்னு சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? தேவன் எப்படிப்பட்ட விடுதலை கற்றுக் கொடுத்தார், எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் என்பது காண்பிப்பதற்கு அவங்க என்ன செய்கிறாரு? அவங்க ஞாபகார்த்த சின்னமாக வைக்கணும். எனவே சில வேலைகளை நம்முடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வித்தவுட் ரிமெம்பரன்ஸ் ஃபெய்த் பிகம் ஷாலோ இன் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். பல வேலைகளில் நான் என் பிள்ளைக்கு என்னுடைய ஃபெய்த்தை நான் கற்றுக் கொடுக்கல, என்னுடைய வழி நடத்துதலை சொல்லலை. சிங்கப்பூர் விசேஷமாக எடுத்துக்கோங்களேன். ஒரு 60 வருஷம் முன்னாடி சிங்கப்பூர் வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி 60th இந்த வருஷம் வந்து போன வருஷம் வந்து 2060வது வருஷம். இந்த வயசான ஐயா மகள்லாம் உட்காந்துருக்காங்க. கேட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு 60 வருஷம் முன்னாடி. உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வி நீங்கள் பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சிங்கப்பூர் வெள்ளி இந்தியா காசு 5 வெள்ளி, ஒரு வெள்ளி 5 வெள்ளி கொடுத்தா தான் $1 வாங்க முடியும், ஒரு இந்திய ரூபாய் வாங்க முடியுமா? ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கு. சிங்கப்பூர் வெள்ளி 5 வெள்ளி கொடுக்கணும் எது வாங்குறதுக்கு? இந்தியா காசு இந்தியா ரூபாய் $1 வாங்குறதுக்கு. இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? $70. சிங்கப்பூர் வெள்ளி $1 எத்தனை ரூபா கொடுக்கணும்? நான் இப்போது 70க்கு மேலே கொடுக்கணும். எப்படி போயிடுச்சு இப்படி? எங்கே இருந்த நிலை எங்கேருந்து வந்திருக்கு இப்போது? எப்படி இந்த நாடு இப்போ எப்படி இருக்குது? வரலாறு தெரியணும் என் பிள்ளைக்கு. நான் எப்படி வந்திருக்கேன்னு தெரியணும். விசேஷமாக இதைத்தான் மோசே சொல்கிறார். உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய கற்றுக்கூட எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். காட் யுவர் ஹார்ட் வித் சக்ஸஸ். எப்போது வெற்றி வருவதோ பிள்ளைகளுக்கு கற்றுக்கூட வெற்றியை பற்றி வரும்போது பாதுகாக்கணும் உங்கள் இதயத்தில். மெயின்டைன் ப்ரேயர், வேர்ட் அண்ட் வர்ஷிப். விசேஷமாக ஆண்டோட பிள்ளைகள் இந்த 2020 வருஷத்தில், இந்த 26வது வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கர்த்தரோட வார்த்தைக்கு ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தளவுக்கு வேதத்தை வாசிக்கிறேன்னு தெரியல. தொடர்ந்து வேத சபைக்கு வரீங்களா எனக்கு தெரியல. வேதம் சொல்லுது ரொம்ப சபை கூடி வருவதில்லை, சில விட்டு விடுக்கிற போல நாம் விட்டுவிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. விசேஷமாக அதை சொல்லும் பொழுது ஒருவருக்கு ஒரு உற்சாகப்படுத்துங்கன்னு வேற சொல்லுது. எனவே நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைங்க தயவு செய்து வேதத்தை பார்க்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி வருவதை தவறக்கூடாது. விசேஷமாக போன வருஷம் இந்த இதை கேட்டு பாருங்கள். எத்தனை பேர் விடாத தவறாதபடி 52 வாரம் தேவ திருச்சபைக்கு வந்திருக்கேன்னு கேட்டு பாருங்கள். என்னன்னு கேட்டால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் நான் சேமமாக வாழ்வதற்கும், நானும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் சமாதானமாக வாழ்வதற்கும் ஆண்டோட வழி நடத்துதல் வேணும், ஆண்டோட போதனை வேணும், ஆண்டோட பிள்ளைகளோட ஐக்கியம் வேணும். எனவே நானும் நீங்கள் எவ்வளோ நல்ல நிலைமையில் வாழ்ந்தாலும் மறந்துடக்கூடாது இன்னொரு முக்கியமான காரியம். டீச் யுவர் ஃபேமிலி அண்ட் சர்ச் டு ரிமெம்பர் வாட் காட் ஹஸ் டன். விசேஷமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க நம்முடைய ஆண்டவர் எப்படி நடத்தியிருக்காங்க. நேற்று தினம் என் வீட்டில் பிரேயர் இருந்துச்சு, நேற்று நினைக்கிறேன். நம்ம எல்லா நேரம் ஜெபிக்கும் போது நான் சொல்வேன் பிள்ளைங்களை கடவுள் எப்படி நம்ம நடத்தியிருக்கிறார். விசேஷமாக 2025 கர்த்தர் எப்படி நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த 2026 நான் ஆண்டவருக்காக என்னென்னு செய்ய போகிறேன் கேட்டுப்பார். வாங்க முடிக்க போகிறேன் நான் இந்த வேளையில். ஆக இன்றைக்கி ஒரு சில வேத வசனங்கள் சொல்லி முடிக்க போகிறேன். இஸ்ரேல் ரிமெம்பர் மேனா. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்தார்? மன்னா. அந்த மன்னா யாருன்னு கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக இருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, இந்த மன்னா எதை காமிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் அவருடைய மன்னாவாக இருக்குது. அதாவது அவர் தண்ணி கொடுத்தார், அதாவது கண்மலையை திறந்தவர்களுக்கு வனாந்தரத்தை தண்ணி கொடுத்தார். யாருன்னு கேட்டிங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவ நீற்று வார்த்தையாக கண்மலையின் நீராக இருக்கிறார். கைடன்ஸ் இந்த வில்டர்ஸ். அவர் வனாந்தரத்தில் வழி நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவே அந்த நல்ல மேய்ப்பராக இருக்க நம்ம நடத்த வல்லவராக 2026. The greatest mighty act of God is not a wilderness but the cross. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் அவர்கள் வனாந்தரத்தில் நடத்துறது மட்டும் இல்லை, எனக்காக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்க. அன்பான பிள்ளைகள், இன்றைக்கும் நான் வேதத்தை கேட்கிறோம், அவரோட மன்னாவாக இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்டுட்ருக்கோம்.
அவருடைய ஜீவத்தன்னை நாம் பருகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவரோட ரட்சிப்பு பெற்றிருக்கிற நாம் ஆண்டவர் பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். எனவே ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம் எனக்காக. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய குமாரனே கொடுத்துட்டாருன்னா இந்த உலக ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? மற்ற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரா? இந்த 2026 என்னை வழி நடத்த மாட்டாரா? 2026 நான் கலங்க வேண்டாம். ஸோ எப்படி நான் இந்த புது வருஷத்தில் நுழைய போகிறேன்? எதிர்காலத்தை குறித்து பயந்து போகக்கூடாது, தெரியாத. ரெண்டாவது, நான் பழைய வருஷத்தில் நான் நம்ம நல்லா இருந்துச்சுன்றதுனால பெருமையோடும் போகக்கூடாது. நாம் ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை நினைச்சு, அவர் செய்த வல்லமையான காரியங்களை நினைவு கூர்ந்து நாம் போகணும். விசேஷமாக நல்லா புரிஞ்சுக்கணும். வாகனம் ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும். வாகனம் ஓட்டும்பொழுது என்ன நினைப்போன்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஓட்டுவோம், பெரிய விண்ட்ஷீல்டு இருக்கும், பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி நமக்கு முன்னாடி போகிறத பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க, சைடில் 2 கண்ணாடி இருக்கும், சைடு ரியர்வியூ மிரர். அது ரொம்ப முக்கியம். வெறும் முன்னாடி மட்டும் பார்த்துட்டே போக முடியாது, பின்னாடி அப்பப்போ நான் திரும்பி பார்த்துக்கணும். சில வேலைகள் பிளைண்ட் ஸ்பாட் கூட இருக்குது. ஐயோ, சில இடங்கள் தெரியா கூட இருக்கும். கொஞ்சம் நிதானமாக ஓட்டணும் வண்டியை. வாழ்க்கையில் 2 முக்கியம். முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் மறந்துடக்கூடாது. எனவே நாம் வாழ்க்கையில் ஆண்டவர் போந்தால் தான் இந்த பாருங்கள், நம்ம இந்த புது வருடத்தில் தேவன் நன்மையுள்ளவராக இருந்திருக்கார், மறந்துடக்கூடாது. ஆனால் மேலே முன்னாடி போவதற்கு தேவனோட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவரோட பிள்ளைகளாகிய நாம் அவரோட வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசத்தோடு நாம் போக முடியும். எனவே நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த புது வருடத்தில் வரும்பொழுது என்ன பண்ணணும்னு tonight we are between 2 remembers and anticipation. ஒன்று, நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, எதிர்பார்த்தவர்களாய் காணப்பட வேண்டும். God's past mighty acts of foundation for our future promises. ஆக இந்த புது வருடத்தில் வலிமையாக நடத்தின அதே ஆண்டவர் புதிய வருடத்தில் இருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி வழி நடத்துவாரா இல்லையா? நிச்சயம் வழி நடத்துவார். எனவே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நாம் திரும்பி பார்க்கும்போது நன்றியுள்ள இதயத்தோடு நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இப்போ திரும்பி லுக்கின் வித்தின் நம்முடைய வாழ்க்கை உள்ள பாரு, எப்படி தேவன் வாழ்க்கை நம்மளால் எல்லாம் செய்ய முடியல. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, எல்லாத்தையும் கர்த்தரோட கிருபையாக நம்மளை வழி நடத்திட்டார். இன்றைக்கி இந்த இடத்துல நான் என் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், என் வீட்டில் சொன்னேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். 21வது வருஷத்தில் நின்றுட்டுருக்கேன். 21 இதே புல்பீட்டில் ஒரே ஜனங்களை மறுபடியும் பார்க்குறேன். 21 புது வருஷத்தை நான் பேசி பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் பேசணும், ஜனங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நினைக்கிறீங்களா சொந்த திறமையில் நிற்க முடியுமா? கடவுளோட கிருபை, கடவுளோட நடத்துதல். இத்தனைக்கு நேற்று சொல்லும்போது, நான் ஃபஸ்ட்டு டைம் 2005 வந்தேன், 2005 கையில் காசு இல்லை, வெள்ளை சட்டை வாங்குறதுக்கு காசு இல்லை, வெள்ளை சட்டை இல்லை. காஸ்வே பாயிண்டில் பசர் மேலம் போட்டிருந்தாங்க. பசர் மேலமில் போய் என்ன செய்கிறேன், வெள்ளை சட்டைலாம் தொங்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ சட்டைன்னு கேட்டேன். 5 வெள்ளி. அவ்வளோதான், என்கிட்ட பெரிய காசு இல்லை, 5 வெள்ளி. நான் 5 வெள்ளியில் தூக்கிட்டேன். 5 வெள்ளிக்கு வாங்கிட்டு அந்த வெள்ளை சட்டையை வாங்கிட்டு அந்த கேஷியர்கிட்ட போய் நிற்கிறேன். அந்தம்மா சொல்லுது, யூ லுக் வெரி ஹாப்பின்னுது. என்கிட்ட கையில் காசே கிடையாது, 5 வெள்ளிக்கு சட்டை வாங்குகிறேன் நான். அந்த மாதிரி சொல்லுது, யூ லுக் வெரி ஹாப்பின்னுது. எனக்கே தெரியல நான் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்னு. 2005 எங்கே, இப்போ 2025 முடிஞ்சு 26க்கு வந்துட்டோம். கடவுளோட கிருபை, என்னோட பலன் இல்லை, ஆண்டோட வழி நடத்துதல். எப்போல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை செஞ்சுருக்கிறான்னு நினைக்கும்போது நம்ம எங்கன்னா ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடுறோம். ஆண்டவரே நன்றி சுவாமி. விசேஷமாக லுக் அஹெட் வித் ஃபெய்த். இந்த புது வருடம் ஆண்டவர் முன்னாடி இருக்கிறார், அவரோட விசுவாசம் நமக்கு முன்னாடி இருக்குது. எந்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரோ, எந்த ஆண்டவர் செங்கடலை பிளந்தாரோ, எந்த ஆண்டவர் மன்னாவை வருஷத்தை அவங்களை போஷித்தாரோ, அதே ஆண்டவர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கார் 2025-26. எந்த ஆண்டவர் எலியாவை நடத்தினாரோ, எந்த ஆண்டவர் தாவீதை நடத்தினாரோ, எந்த ஆவியார் மோசையை நடத்தினாரோ, அதே ஆண்டவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார், உங்களை அற்புதமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆக கடைசியில் முடிக்கும் போது நான் சொல்ல விரும்புகிற காரியம், as you enter in 2026, நீங்கள் 2024 நுழையும் போது ரிமெம்பர் காட்ஸ் லீடிங். தேவன் உங்களை நிச்சயமாக வழிநடத்துகிறார் நினைவு கூறுங்க. அது மாத்திரம் ரிமெம்பர் காட்ஸ் ப்ரொவிஷன். இந்த வருடத்தில் எப்படி நான் சாப்பிடுவேன்னு கவலைப்படாதீங்க, என்னுடைய தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார், பரவத்திலிருந்து செல்வார். அது மாத்திரம் கிடையாது, உங்களை நிச்சயமாக வழிநடத்துவார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதே நாளில் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, கமிட் யூ ஃப்ரெஷ் அண்ட் ட்ரஸ்ட் ஒபீடியன்ஸ். என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிய சக்தியை தாங்க, உமது வார்த்தைக்கு சுவாமி.
என்ன, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சேம் எஸ்டர்டே ஃபார் டுடே, எஸ்டர்டே டுடே அண்ட் டுமாரோ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும். ஆமீன் ஆமீன். முடிச்சுட்டு போதுமா? கடவுளை ஆஸ்வதிப்பா. வாங்க சின்ன ஜெபம் பண்ணிடலாம். அன்பில் இயேசு சுவாமி,